வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நள்ளிரவு தூக்கம் கலைந்தது அப்படிங்கிற ஒரு டாபிக். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6வது படிக்கிற பொண்ணு எப்போதும் ராத்திரி தூங்கும்போது காதில் எதுவும் பூச்சி பூராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காதெல்லாம் பஞ்சு வச்சு அடைச்சிட்டு படுத்து தூங்கும். அவங்க வீட்டில் கேட்டதுக்கு, எனக்கு பயமாக இருக்குது, தரையில் படுக்கும்போது ஏதாவது பூச்சி வந்து உள்ளே பூந்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் ஜாக்கிரதையாக இதை மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னோடனே சரி அவங்கள விட்டுட்டாங்க. அந்த மாதிரி தூங்கிட்டுருக்கும்போது ஒரு நாள் தூக்க கலக்கத்தில் அந்த பஞ்சு கீழே விழுந்துருச்சு. கரெக்டாக அந்த காதுக்குள்ளார ஏதோ ஒரு பூச்சி உள்ளே போயிடுச்சு. அந்த பாப்பா தூக்கம் கலைஞ்சி எழுந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க அப்பா டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ராத்திரி 12 மணி. டாக்டரும் ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால் வந்து ஒரு ஊசியை போட்டு ஒன்றாகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனாலும் இந்த பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு, தூங்கவே இல்லை. திடீர்னு என்னாச்சு, தூங்கிட்டே இருக்காங்க மற்றவங்களாம், இந்த பாப்பா தூங்கவே இல்லை, அவங்க அப்பாவும் தூங்கவே இல்லை. அழுவாதம்மான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பாப்பா காதுக்குள்ளே கையை விட்டு ஏதோ நோண்டிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா காதுக்குள்ளேருந்து நைஸாக அந்த கருப்பு பூரா வெளில வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்துட்டு எல்லோரும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அந்த பாப்பா சொன்னிச்சு, இவ்வளோ அவேர்னஸாக நான் பஞ்செல்லாம் வச்சு படுத்திருந்தேன், தூக்க காலத்தில் பஞ்சு விழுந்துருச்சு, அப்போ போய் இந்த காதுக்குள்ளே பூந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு. நீ ரொம்ப அதை பற்றி பயந்துக்கிட்டே இருந்ததுனால தான் உனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நீ சாதாரணமாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது, பரவாயில்ல, உனக்கு ஊசி போட்டாச்சு, இனிமேல்ட்டு ஒன்றாகாது, பயப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. எதை நினச்சி நம்ம அதிகமாக கவலைப்படுறோமோ பயப்படுறோமோ கண்டிப்பாக அதை நம்மளை தாக்கும். அதனால் நம்ம பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.